Hi my dear students, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் 2023 அத பத்தி தான் நம்ம இந்த பார்க்க போறோம். ஏனா இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வந்து நிறைய people வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும், எப்போ வந்து எங்க பேர் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி A to Z உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்ன மாதிரி விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படினா இது வரைக்கும் அப்ளை பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கால் வரல, மெசேஜ் வரல. அடுத்த கட்டத்தை நான் என்ன பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போகிறது, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுமே நான் தெரிஞ்சு கலெக்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட மற்ற பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோணும்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் வரலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன் காசா 2023க்கு அட்மிஷனுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம், அந்த காலேஜில் ரேங்க் லிஸ்ட்லேயுமே வந்து என்னுடைய பேர் வந்து வந்தாச்சு. நான் வந்து ஒரு 250வது ரேங்க்கு, நான் வந்து ஒரு 120வது ரேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேங்க்கை வந்து சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு காலும் வரல, எந்த ஒரு மெசேஜும் வரல, எந்த ஒரு மெயிலும் வரல. நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எவ்ரிடே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அரசு அனுமதியோட, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 164 காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்மியான காலேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு BA இங்கிலீஷ் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 காலேஜுக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துறீங்க. அப்படி பண்ணனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காலும் வர்றதில்ல, மெயிலும் வர்றதில்ல. நல்லா கவனிக்கணும். என்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இது வரைக்கும் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயரில் வந்து 164 காலேஜ் வந்து வந்தாச்சு. சரிங்களா? அப்போது நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு மட்டும்தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க சில பேர் இருப்பாங்க. இல்லை நான் அதர் வெளியூரில் தான் போயிட்டு படிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. உங்கள் நேரஸ்ட்டாக எந்தெந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு போகிறது 2வது விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகாம்க்கு, இந்த பிஎஸ்சிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறதுனால கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 3rd குரூப்பு, இந்த காமர்ஸ் குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் ஹையாக தான் போயிட்டுருக்கு. 2வது பிஎஸ்சிலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொஞ்சம் காம்படிஷன் ஹையாக இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு வந்து கம்மியாக வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த காலேஜோடைய வெப்சைட்டில் செகண்ட் ரவுண்ட் வந்து எப்போ நடக்கும், செகண்ட் ரவுண்ட் ரேங்க் லிஸ்ட்லாம் தனியாக வந்து எந்த காலேஜ்லையுமே போட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அதுதான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜோடைய வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், திட்டமலைன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ். இந்த காலேஜில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு 2023 to 24ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். BA தமிழ், BA இங்கிலீஷு, அந்த காலேஜில் வந்து எந்தெந்த கோர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்களோ அந்த கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போது இதில் தான் நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேரை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டுறேன் பார்த்துங்களேன். அனாமிகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேர் இருக்குது. அவங்களுடைய அட்மிஷன் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெமோ தான். சரிங்களா? நீங்கள் இது போல் உங்கள் பேர் வச்சு நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வந்து அவங்களோட அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அனாமிகான்னு சொல்லிட்டு உங்கள் பேர் இருக்குது. அவங்களுடைய ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓசி, அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால அவங்க வந்து ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் தான் வரும். இந்த இடத்துல வந்து மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் அவங்களுடைய மார்க் வந்து 90. அதாவது அவங்க அந்த காலேஜில் வந்து அவங்க BA இங்கிலீஷ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த காலேஜுக்கு BA இங்கிலீஷில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க 90வது ரேங்கில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 90வது ரேங்க்லன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கணும். அப்படி இப்போ மேபி நீங்களும் 90 இந்த 100வது ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து
கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கூப்பிட்டுருப்பாங்க, கால் பண்ணியிருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 2வது ரவுண்டு கவுன்சிலிங் வந்து ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தேதி 15. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2வது ரவுண்டு கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்கும். பெரிய காலேஜாக இருக்கும், ஒரு சில காலேஜ் சின்ன காலேஜாக இருக்கும். இதை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலேஜில் இருக்க பிரின்சிபால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த காலேஜுக்கு இவ்வளோ தான், நம்ம காலேஜுக்கு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா தாளாளர், முதல்வர் எல்லாமே. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து ரூல் போடுறது கிடையாது. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இது கவுன்சிலிங் வந்து முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உயர்கல்வித்துறை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆடிட்டோரியம் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1வது ரேங்க்லேருந்து ஒரு 100வது ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அலகேட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு 1 பை 1 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் வந்து ஓசியாக இருக்கீங்க, பிஏ இங்கிலீஷ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க மிஸ்டர் அனாமிகா. உங்களுக்கு ஓகேவா, பிஏ இங்கிலீஷ் வந்து கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் உங்களுடைய கேட்டகரிக்கும் உங்களுடைய மார்க்குக்கும் பிஏ இங்கிலீஷ் வந்து எங்கள் காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போயே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸாக ஒரு 1500 2000 ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துங்க, கொடுத்துறாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்ருக்கேன். அப்போது இந்த இடத்துல ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஏன்னா நம்ம வந்து ரோபோ ஒன்றும் கிடையாது. ரோபோனாலே வந்து சார்ஜ் போட்டால் மட்டும்தான் வந்து ஒரு சில விஷயம் மட்டும் பண்ண முடியும். அது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த ரோபோ வந்து பண்ண முடியாது. நம்மளும் வந்து பார்த்தோன்னா ஒரு பீப்புள் தான். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நான் அந்த காலேஜுக்கு எவ்வளோ வந்து கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து ரேங்க் மூலியமாக கூப்பிட்டு கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 180வது ரேங்க்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா நீங்கள் ரேங்க்கில் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். நிறைய பேர் அதையுமே கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு வரேன். என்னுடைய ரேங்க் வந்து 200வது ரேங்க்கு. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து 250வது ரேங்க்கில் இருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் வந்திருக்கு, ஆனால் எனக்கு வரல. இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு எந்த மாதிரி வந்து நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் டிஐபி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது டிஎன் காசா வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேபி உங்களை அறியாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. இந்த இடத்துல டூப்ளிகேட் இருக்குது, டூ வெரிஃபைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் 12th மார்க் ஷீட்டில் ஒரு சில சம்திங் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காலேஜில் நீங்கள் 200வது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா 150வது ரேங்க்லேருந்து 200வது ரேங்க்கு என்றைக்கு கவுன்சிலிங் நடக்குங்கிறத இங்கே கேட்டு வச்சுக்கணும். காலேஜ் ஸ்டாஃபு கண்டிப்பாக இருப்பாங்க. காலேஜ் ஸ்டாஃபுக்கிட்ட நல்லா பேசி பழகி ஸ்டாஃபுடைய நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இல்லை உங்கள் காலேஜ் வந்து நேரஸ்ட்டாக இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் காலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரஸ்ட்டாக டெய்லியும் கூட விசிட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து அலையிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உள்ள கவுன்சிலிங் மூலிமா போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க போவாங்க, இல்லை உங்களுக்கு பிள்ளைங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போவாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்றைக்கு வந்து 200வது ரேங்க்கில் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குதோ அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருங்க. ஒன்றும் எனக்கு வந்து கால் பண்ணலை, எனக்கு வந்து மெசேஜ் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து முந்துபவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா? யார் வந்து முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உலகம் வந்து இருக்குது. நம்ம பாட்டில் கம்முனே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தட்டி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால போட்டி அதிகமாக வந்துருச்சு நம்ம காலகட்டத்தில். அப்படிங்கிறதுனால மார்க்கும் நம்ம வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்களோ அத்தனாவது ரேங்க்கில் காலேஜ் வந்து எத்தனாவது ரேங்க்கில் கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு உட்காந்துருங்க. கால் பண்ணலையேன்னு கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த டேட்டில் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. 1 பை 1 கூப்பிடுவாங்க. உங்கள் பேர் இது வரைக்கும் கூப்பிடல, நான் சாயங்காலம் ஆயிடுச்சு என்ன கூப்பிடலன்னா நீங்களாம் போங்க. நான் வந்து இத்தனாவது ரேங்க்கில் இருக்கேன், இந்த காலேஜெல்லாம் அட்மிஷன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டிஎன் காசாலாம் ₹50 பே பண்ணி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ரெசிப்ட்டை அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் பிடிஎஃபாக எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்களா? அதை வச்சு தான் இந்த காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அது பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து 2 காப்பி 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் காலேஜுக்கு உள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். நீங்கள் கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து சீட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள், நான் 2வது காலேஜ் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பனாக கூட கேட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் நல்லா போல்டாகவே இப்போ பேரண்ட்ஸை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. நீங்கள் மட்டும் போனீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க.
பேரண்ட்ஸ் கூட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருந்தும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே வந்து கமெண்ட்லாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நான் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிஎன் காசல் வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்டில் போய்ட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சென்னை பிரசிடென்சி காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எவ்ரிடே செக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வந்து ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்களா, கவுன்சிலிங் ஸ்கெடியூல் மாற்றுறாங்களா? ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறுபடும். ஏன்னா என்ன வேணாலும் நடந்துகிட்ருக்கு நாட்டில். அதனால் அவங்க வந்து மாற்றுவாங்க, ஸ்கெடியூலை மாற்றிட்டே இருப்பாங்க. அப்படிங்கனால அந்த ஸ்கெடியூல் பிடிஎஃப் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை காலேஜ் வந்து எனக்கு வந்து நியரஸ்ட்டாக இல்லை, நான் வந்து வேறு வெளியூருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த காலேஜுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த நம்பரை எடுத்து நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. சில காலேஜில் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க, பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா. சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா காலேஜு 164 காலேஜுக்கான வெப்சைட் லிங்க்கும் வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் லிங்க்கை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.